இரவில் விளக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் மீரா என்ற அன்பான விதவை வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் நல்ல மனம் கொண்டவள், எல்லோருக்கும் உதவ விரும்புவள். ஒவ்வொரு மாலையும் சூரியன் மறைந்த பிறகு மீரா தனது குடிசையின் முன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டிருந்தாள். அந்த விளக்கு இருண்ட பாதையில் நடந்து செல்லும் பயணிகளுக்கே இருந்தது. அது தொலைவில் ஒளிர்ந்து வழி தெரியாதவர்களுக்கு நம்பிக்கையைக் கொடுத்தது. ஆனால் சில கிராமத்தினர் சிரித்துக் கொண்டு சொல்வார்கள், அட மீரா, அந்நியர்களுக்காக எண்ணெயை வீணாக்கிறாயே, அவர்கள் யார் தெரியுமா? உனக்கென்ன பயன்? மீரா சிரித்துக் கொண்டு மெதுவாக சொல்வாள், அன்பு வீணாகாது. ஒரு நாள் மிகவும் புயல் வீசும் இரவு, மின்னல் அடித்து காற்று ஊதிக்கொண்டிருந்தது. அந்த இருண்ட பாதையில் ஒரு பயணி திகைத்து நின்றான். ஓஹோ, வழி தெரியவில்லை, இங்கே யாராவது இருக்கிறார்களா என்று அழைத்தான். அப்போது தூரத்தில் ஒரு சிறிய விளக்கின் ஒளி தெரிந்தது. அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், அந்த ஒளி எனக்கு வழி காட்டுகிறது. அவன் விளக்கை நோக்கி நடந்தான். அப்படியே மீராவின் குடிசைக்கு வந்தான். மீரா அவனை உள்ளன்புடன் வரவேற்று சொன்னாள், அந்த விளக்கு உன்னை என் வீட்டுக்கு கொண்டு வந்தது. உள்ளே வா, பாதுகாப்பாக இருக்கலாம். அடுத்த நாள் காலையில் பயணி நன்றி கூறிச் சென்றான். சில நாட்களில் அவன் மீண்டும் வந்தான். அவனுடன் உணவு, உடைகள் மற்றும் எண்ணெய் கொண்டு வந்தான். அவன் சொன்னான், அம்மா, உங்கள் விளக்கு எனது உயிரை காப்பாற்றியது. நான் ஒரு வணிகர். உங்களின் அன்பை நினைத்து இந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல சாலை அமைக்கப் போகிறேன். அதை கேட்டதும் கிராமத்தினர் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு இனி மீராவை கேலி செய்யவில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு முன் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துக் கொண்டார்கள். அந்த கிராமம் முழுவதும் இரவில் ஒளிர்ந்து காட்சியளித்தது. சிறிய இரக்கச் செயல்கள் கூடக்கு ஒளியாகி எல்லோருக்கும் உங்களுக்கு கூட வழிகாட்டும்.